ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுங்க. இப்போ தாங்க அந்த திவாகர், வினோத், பிரவீன் இவங்க 3 பேர் ஃபைட் சீன் போச்சு ஹாட்ஸ்டார் லைவில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து சாண்ட்ரா, பிரஜன் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். கலை இவங்க 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. பிரவீனும் வினோத்தும் நேராக போயிட்டு அந்த குரங்கு வேணும் மாமான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபைட்டு. ஸோ அவர் வந்து ட்ரிகர் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோன்னே ட்ரிகர் ஆகிட்டு ஆளுக்கு ஒன்று சொல்லும்போது பிரவீனோட ஒய்ஃபை பற்றி உன் மூஞ்ச பார்த்துலாம் ஒய்ஃப் எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ 2 பேர் இப்படி தான் மக்களே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வாட்டர் மேலனை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும், அவர் வாயிலேருந்து வார்த்தை பிடிங்கிடலாம். அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இப்படி தான் பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணுறாங்க. ஆனால் வினோத்துமே அதில் சேர்ந்து பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரவீன் ஓகே, அவன் கொஞ்சம் ஹெட் வெயிட்டாக கொஞ்சம் அப்படி தான் இருப்பான்னு வச்சுக்கலேன். ஸோ கானா வினோத்தும் சேரதால் உண்மையாகவே அவர் பேர் வந்து இதில் கெட்டு போகுது. அதான் உண்மை. அமித் எல்லாருமே சொல்கிறாங்க அமிதார் கானா வினோத்துன்றாங்க. ஆனால் கேட்கவே மாட்டுறாரு. அவரும் அந்த பிரவீன் கூட சேர்ந்துன்னு வாட்டர் மேலே திட்டுறாரு. அந்த ஆள் பற்றி தான் தெரியும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாலே அந்த ஆள் என்னென்ன திட்டுவானு அவனுக்கே தெரியாது. அந்த ஆள் செல்ஃப் கண்ட்ரோலும் இல்லை வாட்டர் மேனை பொறுத்தவரை. ஏதோ அவன் மாட்டுன்னு எதாவது கத்த ஆரம்பிச்சிடுவான், பேச ஆரம்பிச்சிடுவான். ஸோ அவங்க கூட போயிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துன்னு, அதுவும் பிரவீனும் அந்த கேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கானா வினோத்து அவங்க 2 பேர் கூட இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லைனா இருக்கிற பேரும் கானா வினோத்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிடும். உண்மை அதுதான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கானா வினோத்துன்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ அதுக்கு எடுத்துக்க வேணாம் தேவையில்லாமல். இந்த இன்னும் இத்தனையும் கேம் விட்டு வெளில வந்துட்டாங்க 3 பேருமே. 3 பேரும் தேவையில்லாமல் எதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ்லேயும் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் வேணும். ஏதோ சண்டை கண்டை போட்டால் தான் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக கண்டென்ட்டுக்காக அவங்களும் அப்படியே விட்டுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, பொங்கல் நாள் அதுக்குமா ஒரே சண்டை சச்சரவு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் விரக்தியில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.